மக்கள்ஸ் ஃபைனலி ஃபோன் வாங்கியாச்சுங்க. ஓப்பன் இல்லாமா கஷ்டமாக இருக்கிறது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு KS7 யூடியூப் சேனலுங்க. மக்கள்ஸ் தம்பிளைனு டைட்டில் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம மொபைல் இன்னும் கிடைக்கல, கைக்கு வரல. ஆனால் முந்தானேத்து நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு மேலே அந்த மொபைலை வந்து ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் வந்து எனக்கு வரலைங்க. அந்த பிரபுமான்னு சொல்லிட்டு மங்களூர் இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்திருக்கு. அவருக்கு வந்தோடனே அவர் வந்து கூப்பிட்டு கவர்மெண்ட் சொன்னேன், கவர்மெண்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு சொல்லி எங்கள் டாங்க அனுப்பிச்சு விட்டோம். டக்கு நாங்கள் எல்லாமே கால் பண்ணோம். இப்போ நான் என் கால் கௌதம் கால்லாம் பிக் பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல எல்லா நம்பர் சேவ் பண்ணியிருப்போம்ல, அந்த பிரபுமாமா அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து சேவ் பண்ணல. அதனால் வந்து அந்த கால் மட்டும் அட்டன் பண்ணிக்கிறான். அட்டன் பண்ணி ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் வந்து பேசாமல் அப்படியே வச்சுருந்துருக்கான் போல். அந்த இடத்துல வண்டி போகிற சவுண்ட்லாம் கேட்டுருந்துருக்கு. எந்த லாங்குவேஜ் அதெல்லாம் பேசுகிறீங்க. அவர் ஃபோன் எடுத்தோன்னே சொல்லியிருப்பாரு கேசவா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. ஐயோ தெரிஞ்சவங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் இருந்திருப்பாங்க. தெரியல அவர் என்ன பேசினாருன்னு தெரியல. கேசவா விட்டுறக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவருக்கு ஃபோன் பேசும்போது தெரியுமில்ல. ஏன்னா அவரு இத்தனை கன்னடம் தெரியுங்க, துளுவும் தெரியும். பிரபுமாமாவுக்கு மங்களூரில் வந்து கன்னடம் பேசுவாங்க, துளுவும் பேசுவாங்க. அந்த ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் வந்து துளு லாங்குவேஜ்னு சொல்லி லாங்குவேஜ் எழுத்து வடிவம் இல்லாத லாங்குவேஜ். இப்போ அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தான் மக்கள். சரி, ஓகே. அதாவது தமிழ் டைல்ஸ் அதை உள்ள விட்டுருங்க. அதை வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேங்க. அதை வந்து அந்த சாம்சங்கில் சொல்கிறேன். அது என்ன நடக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். மேபி அதை நம்ம கைக்கு வந்துச்சப்போ நம்ம லக்கு தானுங்க, பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எங்கே இருக்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் ஜம்முன்னு சாம்சங் மெட்டீரியல்ஸாக இருக்குது. எல்லாம் சாம்சங் ஃபோன் வருங்க, ஃபோனு டேபு ஒரு வந்து ஒரு மணி நேரம் ஜாலியாக அது எல்லாம் நோட்டி போட்டு வந்து பாருங்க. ஆக்சுவலாக ஃபோன் வந்து பேக் கேமரா கம்மிட்ட என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கார் ரேஸு இதெல்லாம் வந்து நம்ம நெட் சென்டரில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கொடுத்துட்டு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்னு விளையாடுவோம். இங்கே வந்து பரவாயில்ல, நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விளையாடுறோம். லாங் டைம் மெமரிஸ் இதெல்லாம். மக்கள்ஸ் இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, நாங்கள் ஒரு 6-7 தடவை விளாண்டுட்டோம். நாங்கள் 2 பேரும் இன்னும் தோக்கவே இல்லை. எல்லா தாட்டியும் ஃபஸ்ட் டைம் தான் ஜெயிச்சிருக்கோம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் பெருசா இது வந்து பெருசு. இது வந்து 1 லட்ச ரூபா. இது வந்து அப்படியே இது வந்து 1,26,000. இது வந்து சம்திங் அதை கம்மியாக இருக்கிறத அதை விட கொஞ்சம் எச்சா இருக்கும். இது அது கொஞ்சம் எச்சா இருக்கும். இது வந்து 26,000 தான் சொன்னார். இது எவ்வளோன்னு தெரியல மக்கள்ஸ். அது அதை விட கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா மக்கள்ஸ், டேப்லேயே நிறைய இருக்குது. நம்ம வாங்குகிற ஃபோனு எவ்வளோ மச்சா? ஒன்று 40 டிஸ்கவுண்ட்லாம் போகும். 1,20 சம்திங் 28 29 அந்த சம்திங் வரும். அது ஃபினான்ஷியலாக மட்டும் வாங்குறோம். எல்லா டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், சரியா? A few moments later. மக்கள்ஸ் ஃபைனலி ஃபோன் வாங்கியாச்சுங்க. ஓப்பன் இல்லாமா கஷ்டமாக இருக்கிறடி. 20,000 ஃபோனை தொலைச்சி விட்டு வந்து புது ஃபோன் வாங்க வேண்டிய நிலைமை. சரி, வாங்க ஓப்பன் பண்ணலாம். வாழ்க்கையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயத்தை துக்கத்தோட செய்கிறது இந்த வீடியோவாக தான் இருக்கணும். உண்மையில என்னதான் இந்த ஃபோன் வாங்கினாலும் அந்த கூகுள் பிக்சல் மறக்க முடியாது மக்கள். இதில் என்ன நம்மள அது செகண்ட்ஸ் ஃபோனு, இது புது ஃபோனு. ஆனாலுமே அந்த ஃபீல் வந்து தான் நம்மளுக்கு அது அந்த ஃபோன் விட முடியல. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஆண்ட்ராய்டோட பெஸ்ட் மாடல் என்று சொல்லப்படும் சாம்சங் S24 அல்ட்ரா. சூப்பருங்க, நைஸ். ஃபோன் இல்லாமா இங்கே ஜூம் பண்ணிக்கோ. முடிச்சு இனி நம்ம கையில் வந்து அந்த ஃபோன் என்ன பட போகுதுன்னு தெரியல. மகள்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க சாம்சங் S24 அல்ட்ராவில் எடுக்கக்கூடிய வீடியோ. ஜம்முன்னு எடுத்துகிட்டு இருக்கிறோமா. ஆனால் ஒரே ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களால் பிரியாணி கடையை சாப்பிட முடியல. அஸ்லாம் பிரியாணி கடை ஈரோட்டில் பெருந்துறை ரோட்டில் தாஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில், ஈரோடு பெருந்துறை ரோட்டில் தாஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கட்டோடு உள்ளே வந்தீங்கன்னா அஸ்லாம் பிரியாணிங்க கடை க்ளோஸில் இருக்குது. இங்கேயும் கடை இருக்கும். வெளியே வந்து தள்ளுவண்டி கடையில் போட்டு சேல் பண்ணிட்டுருப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ்ஸு யங்ஸ்டர்ஸ் மத்தியில், யங்ஸ்டர்ஸில் ஃபேமிலி மத்தியிலே ரொம்ப ஃபேமஸ் தான்.
இப்படி ஆகி போச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள இப்போ இதில் வேறு என்ன மைனஸ் நம்ம கேர்ள்ஸ், இதில் வேறு பிரைட்னஸ் வேறு ஒழுக மாட்டேங்குது. இப்போ என்ன கணக்குன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஃப்ளாஷ் வந்து உழுகலை. மேபி அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாஷ் எடுத்துக்குமா என்னதுன்னு தெரில. அது எது சென்சார் லைட்ரா எதுக்குன்னு தெரியல. சரி ஓகே மக்கள், புது ஃபோனு வாங்கியாச்சு. போய் சாப்பிடலாம். வேற எங்கே சாப்பிடலாமா? சரி வாங்க போய் சாப்பிடலாம். ஓகே மாப்பி. மக்கள் வாங்க, ஜம் சவர்மா சாப்பிட்றோம். என்ன பண்ணுறது, பிரியாணி சாப்பிடலாம் ஆசாசியாக போனால் வேறு வழி இல்லாமல் சவர்மா வாங்க வேண்டியதாக இருக்குது. என்ன சவர்மா அது? மெக்சிகன் சவர்மாவா? மெக்சிகன் சவர்மா. ஹோட்டலில் காயத்தில் சுற்றி இருக்கா? சாப்பிட்டா இருக்கா? ஓகேங்க மாப்பிள்ளை. மெக்சிகன் ஃப்ளேவரு நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இந்த சாம்சங் கேமராவில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃப்ளாஷ் கிடையாதுங்க. ஃப்ளாஷ் ஆப்ஷனே இருக்க மாட்டேங்குது. அதனால் கூகுள் கேமரா டவுன்லோட் போட்டிருக்கேன். இன்றைக்கி என்னதில் ஈரோடு ரொம்ப ஸ்லோ, நெட்வொர்க்கு மரண ஸ்லோவாக இருக்குது. டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம், ஆன் பண்ணி பார்க்கலாம். அதில் அதுக்கு முன்னாடி சவர்மா சாப்பிட்டு நான் ஒன்று மறந்தே போயிட்டேங்க. வீட்டில் நம்ம தாய்க்குள்ள இன்றைக்கி வீட்டில் சிக்கன்ரா எது சாப்பிட்டு வந்துடாத, சாப்பிடாம வாடான்னு சொல்லுச்சு. நான் அதே மறந்துட்டு அங்கே போய் நல்ல வேலை அஸ்லாம் பிரியாணி இல்லை, சவர்மா ரெடி சவர்மா சாப்பிட்டு மேட்டரில் மக்கள் அது பிரச்சனை கிடையாது. நல்ல வேலை எதுவும் சாப்பிடல. நானும் மாப்பிள்ளை வீட்டில் போய் நீங்கள் சிக்கன் ஒரு பிடிக்க போகிறோம். ஈரோட்டை விட்டு கிளம்பியாச்சு மக்கள், மொபைல் எடுத்துக்கிட்டு. வாருங்கள் செல்லலாம். The next day. காலை வணக்கம் மக்களே. மக்கள்ஸ் இப்போது இந்த வீடியோவில் எல்லா தளத்துலேயும் உங்களுக்கு புரிய வச்சிட்றேனுங்க என்ன நடந்துச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபோன் வந்து இன்னும் நம்ம கை கிடைக்கல மக்கள்ஸ். கூகுள் பிக்சல் 8 Pro வந்து கை கிடைக்கல. மெயில் ஐடி லாகின்ல இருந்துச்சு, பேட்டர்ன் போட்டு வச்சுருந்தா அது எங்கேயோ கொடுத்து மெயில் ஐடியுமே தூக்கி விட்டான். மெயில் ஐடியுமே இப்போ வந்து அந்த இன்னொரு ஃபோனில் நம்மகிட்ட பழைய ஃபோன் இருந்துச்சு இல்லைங்க, அந்த ஃபோன் வந்து மெயில் ஐடியுமே வந்து லாகின்ல இல்லை. நெக்ஸ்ட்டு மக்கள்ஸ், நேற்று நைட்டு வந்து நானும் சவர்மா சாப்பிட்டு அப்புறம் தான் நினப்பே வந்துச்சுங்க. வீட்டில் நம்ம தாய்க்குள்ளே வந்து நேற்று ஃபோன் பண்ணியே சொல்லிச்சு, வீட்டில் கோழி பிடிச்சிருக்கிறோம்டா சாப்பிட்டு வராதிங்க, இங்கே வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுச்சு. நான் அதை மறந்துட்டு பிரியாணி கடைக்கு போய் அங்கே நல்ல வேலை பிரியாணி இல்லை, பிரியாணி கடை இல்லை. அப்புறமா தான் சவர்மா கிடைக்குன்னு சவர்மா மட்டும் சாப்பிட்டு அப்போ தான் நினப்பச்சு, டே கௌதம் வீட்டில் கோழிடா அப்படின்னு. அப்போ தான் சரி ரைட் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்து ஜம்முன்னு சாப்பிட்டுங்க. அப்புறம் கௌதம் மாப்பிள்ளை கொண்டு விட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் வெடிஞ்சு போச்சுங்க. அதான் மக்கள், அந்த ஃபோன் வந்து மேபி ஐஎம்ஐ நம்பர் வச்சு சீரியஸாக மக்கள் கண்டுபிடிக்கும் நினச்சி போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு வைங்களேன், ஒரே நாள் அல்லது 2 நாளில் கண்டுபிடிச்சலாம். அந்த ஒரு கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சா சத்தியம் நான் சொன்னேன், ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது நிறையாவே இருக்குது. இப்போ ட்ரெயினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரெயினில் அந்த ஒவ்வொரு ஸ்டேஷனுக்குமே ட்ரெயின் நின்ன ஸ்டேஷனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும். அப்படி வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கி தான், பட் சொல்கிறேன் அப்படி கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ லாஸ்ட்டாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி பண்ணிக்கிறேன், 2 நாளைக்கு முன்னாடி வந்து அதான் அந்த ஷோரூமில் சாம்சங் ஷோரூம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஆன் பண்ணானுங்க. சாயந்தரம் வந்து ஃபோன் ஆன் பண்ண உடனே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து மெசேஜ் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிரபாவமாவுக்கு தான் மெசேஜ் வந்திருக்கு. அந்த மங்களூர் இருக்கல அவருக்கு மெசேஜ் வந்திருக்கு. அவரை அவைலபிள் நவுன்றதுனே டக்குன்னு கூப்பிட்டு கௌதம் சொன்னேன். கௌதம் எனக்கு கூப்பிட்டோன்னே அப்போ நான் அந்த அன்றைக்கி ஃபோன் பார்க்க தான் போய் உட்காந்துருக்கிறேங்க. இதே சாம்சங் S24 அல்ட்ரா பேசியிருக்கிற S24 அல்ட்ராவுக்கு தான் கொட்டேஷன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கிட்டு இருந்த கேப்பில் இப்படி கௌதம் அப்படி இந்த மாதிரி ஆன் பண்ணியிருக்கான்னு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைங்க பஸ்ஸு ஃபோன் தொலைஞ்சு போச்சு. அப்புறம் அவங்க இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி அப்போ கிடைக்கிற தருவாயில் இருக்க மாட்டேருக்கு, நான் மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டு அப்புறம் வீட்டுக்கே வந்துட்டுங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு அதான் கால் பண்ணி பேசுனா அட்டன் பண்ணிவிட்டு அவன் பேசலாம், யார் சங்கிட்ட பேசலைங்க. அந்த எந்த டவர் அப்படின்னு சொல்லி வச்சு கூட கண்டுபிடிக்கணும்னு நினச்சி கூட கண்டுபிடிக்கலாம். பட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபோன் தொலைஞ்சதுக்குலாம் வந்து அவ்வளோ சீரியஸாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. வேறு எந்த விஷயமா இருந்தாலுமே பண்ணுவாங்க. இப்போ ஒரு லேடிஸ் விஷயமாவோ ஒரு குழந்தைங்க விஷயமாவோ அந்த மாதிரிலாம் இருந்தால் டக்குட்டு சைபர்லாம் பக்காவாக ஆக்ஷன் எடுப்பாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பண்ணுவாங்க, பட் லேட்டாக பண்ணுவாங்க அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நான் போலீஸ் குறை சொல்லவே இல்லைங்க சார், அப்போலாம் எதுவும் சொல்ல மாட்டோம். நம்ம பண்ணட்டோம், நம்ம கைக்கு வரவுன்னு இருந்தால் அது வருங்க, சரிங்களா? அவ்வளோ ஒரே ஒரு இது, அவ்வளோ என்னது தான் நம்ம கைக்கு அந்த ஃபோன் வரணும்னு இருந்துச்சுன்னா வரும், வராத ஃபோன் இருந்துச்சுன்னா போகும், அவ்வளோதான். அது இறைவன் செயல், எல்லாம் நன்மைக்கே, எடப்பையாவும் நன்மைக்கே. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையாக சொல்கிறேங்க,
கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து 100% பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது 1-2 கமெண்ட் வந்து பேடாக வரும். அது எந்த எப்பேற்பட்ட கிரியேட்டராக இருந்தாலுமே வந்து பேட் கமெண்ட்ஸுங்க வராமல் இருக்காது. நான் கிட்டத்தட்ட 95% மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து ஒருத்தர்லாம் வந்து நான் 25,000 பணம் தரம்பா நீ ஃபோன் வாங்கிக்க கடனை கொடுக்குற அப்படின்னாரு. அந்த மகானுக்கெல்லாம் கொடான கூடிய நன்றிகள். வேணாம் தலைவரே, அதெல்லாம் வேணாம், நம்மகிட்ட பணம் இருந்துச்சு வாங்கியாச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி ஓகே மக்கள்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது சாம்சங் கேலக்ஸி S24 பார்த்துட்ருக்கீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன சொல்கிறது, இதுக்கு மேலே தொடர்ந்து வீடியோக்கள் வரும் ஓகேங்களா. நானும் சரி எல்லா கடனையும் அடிச்சுப்புட்டு கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறது ஏதோ ஒரு இது மாதிரி வந்துடுது. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் இதெல்லாம் வந்தால் வேலைக்கு ஆகுமா, அதெல்லாம் எதுனாலும் வந்து நம்ம கடந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான் மக்கள்ஸ். கொஞ்சம் ஏன்னா நானுமே வந்து நெகட்டிவ் ஸ்டேஜுக்குள்ளே போவேன். என்னடா இந்த யூடியூப் கமெண்ட் வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமா, வேறு ஏதாவது பண்ணலாமான்லாம் யோசிப்பேன். அது மாதிரி நினப்புகள் எனக்குமே வருத்தான் செய்யும். அதெல்லாம் அப்போதைக்கப்போ வந்து எனக்குள்ளே நானே ஆறுதலை சொல்லி இன்னொரு மனசு, எல்லாத்துக்குள்ளேயுமே 2 மனசுங்கிறது இருக்கும். பட் எனக்கு அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் மிதுன ராசிக்கிறேன். மிதுன ராசினாலே டபுள் மைண்ட் அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு நான் நல்லா தெரியும். எனக்கு நான் 2 விதமாக யோசிப்பேன் என்றைக்குமே. அதனால் ஒரு இப்படி யோசிச்சாலும் இன்னொரு விஷயத்தில் இல்லை வேணாம் வெயிட் பண்ணுவோம், நம்மளுக்கு ஏதோ நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, அதுக்கெல்லாம் இதெல்லாம் தடைக்கற்கள் மாதிரி தான், இதெல்லாம் நம்ம கடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதையெல்லாம் இது பண்ணிடுங்க, இக்னோர் பண்ணிட்டு நம்மளுடைய வெற்றி பாதை என்னவோ அதை நோக்கி ஓடணும் அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்தி அந்த மாதிரி தான் இன்ன வரைக்கும் பிறந்தாலும் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம நினச்சி ஒவ்வொன்றே நினச்சி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள்ஸ். ஆனால் நான் வாழ்ந்தது அதுவுமே பிற்காலத்தில் யோசிச்சு பார்த்தா நல்லபடியாக தான் இருந்துருக்குது. எது ஒன்றுமே மோசம் போனதில்லை. வாழ்க்கையில் நடக்கிறதே மோசம்னு சொல்ல முடியாது. எல்லாமே பல ட்விஸ்ட்டுகள் நடக்கிறது எல்லாமே வந்து நமக்கு நான் பிற்காலத்தை யோசிச்சு பார்த்தா இது நடந்து இதுக்காகத்தானா அப்படிங்கிற மாதிரி சில நன்மைகள் அதில் மனசாக அப்படி வந்து ஏற்றுக்குதா இல்லை உண்மையாலுமே அப்படியாங்கிறது இல்லை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கான்செப்ட் தானுங்க. சரி ஓகே, என்னடா வள கொலகலாங்கிறீங்களா, எனக்கு என்ன பேசுனே தெரியல மக்கள்ஸ். ஏன்னா இப்போ இந்த விளாக் வந்து நான் போச்சு பாருங்கள், 1,50,000 ரூபா போட்டு 1,50,000 ஒரே பேமெண்ட்டாக கட்ட கிடையாதுங்க. 56,000 ரூபா வந்து ரெடி கேஷிங் மக்கள்ஸ் இன்சியல் அமௌண்ட்டுங்க. அப்புறம் மிச்ச அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 80,000 ரூபாய்க்கு டியூவுங்க. டியூ போட்டிருக்கு வித் இன்சூரன்ஸோட. தண்ணி உள்ளே போனாலும் கொண்டு கிளைம் பண்ணுற மாதிரி, உடஞ்சாலும் கிளைம் பண்ணுற மாதிரி 2 டைம் ஒரு வருஷத்துக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கு. ஒரு வருஷம் 2 டைம் ஃபோன் உடஞ்சிருச்சுனாலும் நம்ம கொண்டு போய் கிளைம் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வந்து இதுக்கு இந்த டிஸ்பிளேல 20,000 இருக்குங்களா, அந்த 20,000 டிஸ்பிளே ஒரிஜினலாக டிஸ்பிளே போட்டு கொடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எந்த விதத்தில் எப்படின்னு தெரியல மக்கள். நம்ம பாங்காக வச்சுக்க வேண்டியதாக, போன மேலே பத்திரமா வச்சுக்க வேண்டியதான். எங்கே வந்தாலும் நம்ம கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு சோப்புகள் வச்சுக்க வேண்டியதா இல்லையா. அப்புறம் பின்னாடி கேமராலாம் ஸ்க்ராட்ச் ஆகாமல் அதுக்கு ஒரு நான் பல்லவி துணி ரெடி பண்ணி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து பின்னாடி கேமரா வந்து ஸ்க்ராட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் ஒரு துண்டை ஒன்று தேங்காய் பூ துண்டு இருக்குல்லங்க, அதை எடுத்து ஃபோனுக்கு பேக் கவர் மாதிரி ரெடி பண்ணேன், போட்டு வச்சுக்கலாம். எப்போ கேமரா எடுக்கிறோமோ அப்போ யூஸ் பண்ணிட்டு மித்த டைமில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்ம ஊரில் நம்ம தான் சேஃப்டி வச்சுக்கோணும் சரிங்களா. இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க, போட்டிருக்கிறோம்னு நம்ம இஷ்டத்துக்கு தட்டினோம்னு வைங்க, அவன்கிட்ட கொண்டே கொடுத்தா 5 நாள் பண்ணுவான். அப்புறம் அந்த கேப்பில் நம்ம எப்படி வீடியோ போடுறது அதெல்லாம் வந்து மைண்ட் செட் இல்லைங்க. ஏதோ ஒரு நடக்காத விபரீதம் மறுபடியும் நடந்து போச்சுனாலோ தண்ணிக்கால போட்டோம்னாலோ கொண்டு போய் கொடுத்தா கிளைம் பண்ணுறாங்க. இது 7,000 ரூபாங்க இன்சூரன்ஸுங்க ஒரு வருஷத்துக்கு. பட் அது எந்த விதத்தில் பண்ணி தருவாங்கன்னு தெரில. பட் அன்னைக்கு பண்ணி தரலினே சிக்கினாங்க சரிங்களா. நான் அதை இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல, சப்போஸ் அப்படி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தால் அன்றைக்கி பண்ணி தரல அப்படின்னாலும் இந்த விடையே நான் ஆதாரமாக காட்டுவேன். அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க, போடாத அப்படின்றாங்க. சரி ஓகே மக்கள், அதெல்லாம் எடுத்தாலுங்க. சரி ஓகே மக்களே, இனிமேல் தொடர்ந்து இன்றைக்கி ஒன்றும் டைம் கொடுங்க. நாளையிலேருந்து இன்றைக்கி ஏதாவது வீடியோ பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பண்ணுனா அப்படின்னா இந்த வீடியோ நாளைக்கு போடலாம். இன்றைக்கி பண்ணக்கூடிய வீடியோ இந்த வீடியோ இல்லாமல் மேபி இன்றைக்கி சாயந்தரம் ஏதாவது நான் பசங்க ஏதாவது செஞ்சாலும் இல்லை எங்கேயாச்சும் போகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அப்படி வீடியோ கிடச்சி அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க. இல்லைனா நாளைக்கு நாங்கள் இன்னொரு பிளான் வச்சுருக்கோம், அந்த பிளானை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நாளானிலேருந்து அப்படியே கண்டினியூட்டாக வீடியோ வந்துடும். இப்போ மே விட்டுத்தலைங்க, ஜூன் மாதம் இருந்து மே மாதம் லீவு மாதம் விட்டு அப்படி நினச்சிக்கங்க. ஜூன் மாதம் ஸ்கூல் மாதம் மாதிரி, ஸ்கூல் ஆரம்பிக்கிற மாதிரி ஜூன் மாதத்துலேருந்து நம்மளுடைய இலக்கு ஓடுதுன்னு நினச்சிக்கோங்க மக்கள்ஸ். ஓகேங்களா, சரி ஓகே. மீண்டும் ஒரு அடுத்த என்னடா ஏன்னா இதெல்லாம் மக்கள்ஸ் கொஞ்சம் அது டல்லஸாகவே இருக்குதுங்க. அந்த ஒரு பிக்சலை விடவே முடியாது, மனசே கேட்க மாட்டேங்குது. சரி விடுங்க. சரி ஓகே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதை வரை உங்கள் கேசவனாவா பாய்ங்க.